நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த எல்சி லைட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டோர் இப்படி தான் நம்ம சொன்ன பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த டோரை சரி பண்ணதுக்கு இதுலேயே எங்கேயாவது ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டோம்னா அதான் கிடையாது. இந்த டோரை தூக்கி போட்டு வேறு மாற்றிடலான்ட்டு அமேசானுக்குள்ளே போனோம்னா அதோட ப்ரைஸ் 4000 போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனையை ₹2 சரி பண்ணலான்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பணும், ஏன்னா நான் சரி பண்ணியிருக்கேன். இந்த டோர் பிரச்சனையை ₹2 சரி பண்ணுறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிசய பொருள் இந்த கேபிள் டைஸ். இதை வச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்க்குறீங்களா? பார்த்துருவோம் வாங்க. இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ளே இந்த கேபிள் டைஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த டைஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் லாக் பண்ணிட்டோன்னா எக்ஸாக்டாக அந்த கேப்பில் போய் உட்காந்துருக்கும். ஸோ இதை நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸஸான கேபிள் டைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள், டோரும் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி 4 கார்னர்லையும் நம்ம போட்டுட்டோம்னா நல்லாவே டைட் ஆகிக்கும். இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த டோர் எவ்வளோ ப்ராப்பராக டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பாண்டோரை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த டைஸும் நமக்கு வெளியில் தெரியாது. அந்த கேபிள் டைஸ் மார்க்கெட்டில் வேறு சைஸஸில் அவைலபிள் இருக்கும். பட் இதை சரி பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் சைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கேபிள் டைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் சைஸை டிஎம் பண்ணுறேன். தேங்க்ஸ் அப்புறம் சொல்லிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைட்டை போய் சரி பண்ணுங்கள்.